தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A நான் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் நடந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கி 4வது நாள் கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. 4வது நாள் கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு ஒவ்வொரு கேட்டகரியிலையும் இன்னும் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் இன்னும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது, அதாவது கம்யூனிட்டி வாரியாக எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அது ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து நிற்கும். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 4வது நாள் கவுன்சிலிங் வந்து முடிஞ்சிருச்சு. எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க, இன்னும் ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் எவ்வளோ வேகன்சி இருக்குது என்பது இந்த வீடியோவில் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா டோட்டல் 709 ஃபில் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 403 ஃபில் ஆயிடுச்சு. இன்னும் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 306 வேகன்சி இருக்குது. அதே மாதிரி பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா 196ல் 7 தாங்க ஃபில் ஆயிருக்கு, 189 இருக்குது. ஓகேங்களா? மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா அந்த டிசபிலிட்டி எதுவுமே எல்லாமே அப்படியே தான் கிடக்கு. இதில் ஆர்த்தோ மட்டும்தான் ஃபஸ்ட்டு நாளே ஃபுல் பண்ணிட்டாங்க. ஆர்த்தோ ஒன்று தான். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டைம் உமனில் பார்த்தீங்கன்னா 289க்கு 179 ஃபில் ஆயிடுச்சுங்க. இன்னும் 110 கிடக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி ஜென்ரல் டைம் உமன் பிஎஸ்டிஎம்மில் 72க்கு 5 தாங்க ஃபில் ஆகிருக்கு, 67 கிடக்குங்க. அதே சொல்கிறேன், இந்த பிஎஸ்டிஎம் உள்ளவங்களுக்கு நல்ல சான்ஸுங்க. அவங்க வந்து கடைசி வரையும் உங்களுக்கு வேலை இருக்குது. ஓகேங்களா? சார் எனக்கு அந்த டேட் வந்திருக்கு, கடைசி டேட் வந்திருக்கு, வேலை கிடைக்குமா? கட்டாயம் வேலை இருக்குது உங்களுக்கு. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டிஸ் அந்த ஸ்பெஷல் கேண்டிடேட்ஸ்க்கு யாருக்குமே எல்லாமே அப்படியே தான் போஸ்ட் கிடக்கு. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிசி ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா 609 மொத்தம், 609க்கு 260 ஃபுல் ஆயிடுச்சு. இன்னும் 349 கிடக்குங்க. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 158க்கு 2 தாங்க ஃபுல் ஆயிருக்கு, 156 கிடக்குங்க. அப்பா, ஸ்பெஷல் கேண்டிடேட்ஸ் ஃபுல்லாக அப்படியே தான் கிடக்கு. அடுத்து பிசி உமனுக்கு பார்த்தீங்கன்னா 252க்கு 124 தாங்க ஃபுல் ஆயிருக்கு, 128 கிடக்கு. பிஎஸ்டிஎம் பாருங்களேன், 61க்கு 1 தாங்க ஃபுல் ஆயிருக்கு, 60 கிடக்குங்க. ஓகேங்களா? நான் சொன்னது கரெக்டு தானே? பிஎஸ்டிஎம் உள்ளவங்களுக்கு கடைசி வரையும் வேலை. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேற்று அதாவது இன்றைக்கி எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்ற வீடியோவும் அடுத்து அப்லோட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஒவ்வொரு கேட்டகரியிலையும் இன்றைக்கி எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க, எத்தனை பேர் ஆப்சன்டீஸு, அந்த வீடியோவும் நான் அந்த அப்லோட் பண்ணிடுவேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எம்பிசி ஜென்ரல் பார்த்தீங்கன்னா 464க்கு 166 ஃபில் ஆயிடுச்சு, இன்னும் 298 கிடக்குங்க. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 126க்கு 3 தாங்க ஃபில் ஆயிருக்கு. பிஎஸ்டிஎம் பார்த்துக்குங்க, 123 கிடக்குங்க. ஸ்பெஷல் கேண்டிடேட்ஸ் ஃபுல்லாக அப்படியே தான் கிடக்கு. ஓகேங்களா? எதுவும் ஃபில் ஆகலை. அடுத்து பார்த்தீங்கன்னா எம்பிசி உமன் 181க்கு 86 ஃபில் ஆயிருக்குங்க. ஓகேங்களா? இன்னும் 95 கிடக்குங்க. உமன் பிஎஸ்டிஎம்மில் 48க்கு 1 தாங்க ஃபுல்லாக இருக்குது, 47 கிடக்குங்க. இதுலேயும் ஸ்பெஷல் கேண்டிடேட்ஸ் ஃபுல்லாக அப்படியே தான் கிடக்கு, யாரும் கலந்துக்கல, அப்படியே இருக்குது. பிசிஎம் முஸ்லீம்ஸ் 88க்கு பார்த்தீங்கன்னா 88க்கு 25 ஃபுல் ஆயிடுச்சு, இன்னும் 63 கிடக்குங்க. பிஎஸ்டிஎம் 23க்கு 23 அப்படியே தான் கிடக்கு. ஓகேங்களா? இதுலேயும் ஸ்பெஷல் கேண்டிடேட்ஸ் அப்படியே தான் இருக்குது, எதுவும் ஃபுல் ஆகலை. அடுத்து பார்த்தீங்கன்னா பிசிஎம் உமன் 31க்கு 5 தாங்க ஃபுல் ஆயிருக்கு, இன்னும் 26 கிடக்குங்க. உமன் பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா 9க்கு 9 அப்படியே தான் கிடக்கு. பிஎஸ்டிஎம் உள்ளவங்க தயவு செய்து கவலைப்பட வேணாம், உங்களுக்கு கடைசி வரையும் வேலை இருக்குது. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ பார்த்தீங்கன்னா 60க்கு 5 தாங்க ஃபுல் ஆயிருக்கு, இன்னும் 55 கிடக்குங்க. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் பார்த்தீங்கன்னா 22க்கு 22 அப்படியே தாங்க கிடக்கு. ஓகேங்களா? எஸ்சிஏ உமன் பார்த்தீங்கன்னா 23க்கு 2 தாங்க ஃபுல் ஆயிருக்கு, இன்னும் 21 கிடக்குங்க. உமன் பிஎஸ்டிஎம் 9க்கு 9 அப்படியே தான் கிடக்கு. ஓகேங்களா? பிஎஸ்டிஎம் தான் எல்லா கேட்டகரியிலையும் பாருங்கள், பிஎஸ்டிஎம் அப்படியே இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரலில் 340க்கு 84 தாங்க ஃபுல் ஆயிருக்கு, இன்னும் 256 கிடக்கு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 95க்கு 1 தாங்க ஃபுல் ஆயிருக்கு, 94 கிடக்குங்க. ஓகேங்களா? இதுலேயும் ஸ்பெஷல் ஃபுல்லாக அப்படியே தான் கிடக்கு. அதுக்கடுத்து எஸ்சி உமனில் பார்த்தீங்கன்னா 139க்கு 43 ஃபுல் ஆயிருக்கு, 96 கிடக்குங்க. உமன் பிஎஸ்டிஎம்மில் 36க்கு 1 தாங்க ஃபுல் ஆயிருக்கு, இன்னும் 35 கிடக்குங்க, போஸ்டிங் கிடக்கு. ஓகேங்களா? அதுக்கடுத்து எஸ்சியில் அந்த ஸ்பெஷல் கேண்டிடேட்ஸ் அப்படியே தான் கிடக்கு. எஸ்டியில் பார்த்தீங்கன்னா எஸ்டி ஜென்ரலில் 22க்கு 22 யாருமே எஸ்டி கேண்டிடேட்ஸ் யாருமே கலந்துக்கலாங்க, அப்படியே தான் கிடக்கு. ஓகேங்களா? டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4686க்கு 4404 தாங்க கலந்துருக்காங்க.
இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 3282 போஸ்டிங் கிடக்கு. ஓகேங்களா, இன்னும் வேகன்சி 3282. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் டிஎன்பிஎஸ்சி அண்டு செக்ரட்டரியேட் அந்த இது பார்த்திங்கன்னா இதை நீங்கள் பார்த்துக்குங்க. மேக்ஸிமம் செக்ஷன் ஆஃபீஸர் பாருங்கள் எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு பாருங்கள், 000 தான் கிடக்கு. ஓகேங்களா, மீதி அதாவது 21க்கு 19 ஃபுல்லாகிடுச்சுங்க, 2 தாங்க கிடக்கு. ஓகேங்களா, அதுக்கடுத்து பாருங்கள் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் லா, அதாவது பிஎல் முடித்தவங்க மட்டும். ஓகேங்களா, பரவாயில்ல, பிஎல் ஒரே ஒரு ஆள் வந்து ஃபுல்லாக இருக்குங்க. ஜென்ரலில் வந்து எடுத்திருக்காங்க, 2க்கு 1 ஃபுல்லாகி 1 தாங்க அவைலபிள் கிடக்கு. அது இன்றைக்கி ஃபில் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஓகேங்களா, அதே 16க்கு 1 முடிஞ்சு 15 கிடக்குங்க. பிஎல் முடித்தவங்க மட்டும்தான். பிஎல் முடிச்சிருந்தீங்கன்னா அதே மாதிரி கவலைப்பட வேணாம், கடைசி வரைக்கும் உங்களுக்கு வேலை இருக்குது. ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ஃபினான்ஸ் நான் அப்போதே சொன்னேன், அதாவது எம்காம் முடிச்சிருக்கணும். ஓகேங்களா, எம்காம் முடிச்சிருந்தால் உங்களுக்கு கட்டாய வேலை. அதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1 ஃபுல்லாக இருக்குங்க. செக்ஷன் ஆஃபீஸரில் 1 ஃபுல்லாக இருக்குது, 2க்கு 1 தாங்க ஃபுல்லாக இருக்குது, இன்னும் 1 கிடக்குங்க. டோட்டலாக 7க்கு 1 ஃபுல்லாகி 6 போஸ்டிங் இன்னும் கிடக்கு. ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து வார்டன், அந்த எக்ஸ் ஆர்மி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து அதில் ஒரு கேட்டர் கொடுத்தாங்க, அந்த கேட்டர் முடிச்சிருந்தால் இது எடுத்துக்கலாம். இது இன்னும் வேகண்டாக கிடக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் ஆடிட் இன்ஸ்பெக்டர் ஹெச்ஆர்எஸ்சி, அதாவது இந்து சமய அறநிலைத்துறையில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபுல்லாக ஆயிடுச்சு. இந்து சமய அறநிலைத்துறை பாருங்கள், ஜென்ரலில் 32க்கு 32 ஃபுல்லாக இருக்குது, 0. ஜென்ரல் பிஎஸ்டியில் 10க்கு 2 தாங்க ஃபுல்லாக இருக்குது, 8 கிடக்குங்க. ஓகேங்களா, உமனில் பார்த்தீங்கன்னா 14க்கு 14 ஃபுல்லாகிருச்சு. ஜென்ரல் உமனில் 14 ஃபுல்லாகிருச்சு. இங்கே பிஎஸ்டி உமன் பிஎஸ்டியும் 4க்கு 4மே ஃபுல்லாகிருச்சுங்க. 4க்கு எதுவுமே வரல. ஓகேங்களா, பிஎஸ்டிஎம் பொறுத்தவரை எல்லா இதுலேயும் வேகன்சியாக தான் கிடக்கு. அடுத்து பிசி ஜென்ரலில் பாருங்களேன், 32க்கு 6 தாங்க ஃபுல்லாக இருக்குது, 26 கிடக்கு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 8க்கு 8 அப்படியே தான் கிடக்கு. ஓகேங்களா, இதுவும் அப்படியே தான் கிடக்கு. ஓகேங்களா, 14க்கு 5 பிசி உமனில் 14க்கு 5 ஃபுல்லாகி 9 கிடக்குங்க. பிசி உமன் பிஎஸ்டிஎம்மில் 4க்கு 4 அப்படியே கிடக்குங்க. பிஎஸ்டிஎம் முடித்தவங்க ஒன்றும் கவலையப்படாதீங்க. ஓகேங்களா, எந்த கவலையும் தேவையில்ல. எம்பிசி பார்த்தீங்கன்னா 20க்கு 2 தாங்க ஃபுல்லாக இருக்குது, 18 கிடக்குங்க. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 6க்கு 6 அப்படியே தான் கிடக்கு. அதே மாதிரி உமன் பாருங்கள், 10க்கு 3 ஃபுல்லாக இருக்குது, 7 கிடக்குங்க. 2க்கு 2 அப்படியே தான் கிடக்கு உமன் பிஎஸ்டிஎம்மில். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ பொறுத்தவரை யாரும் இன்னும் கலந்துக்கல, அப்படியே தான் போஸ்டிங் ஃபுல்லாக அப்படியே கிடக்கு. எஸ்சியில் பார்த்தீங்கன்னா 16க்கு 3 போஸ்டிங் எடுத்திருக்காங்க, இன்றைக்கி ஃபுல்லாக இருக்குங்க. ஓகேங்களா, இன்னும் வந்து 13 கிடக்குங்க. ஓகேங்களா, மற்றபடிக்கு எல்லாமே அப்படியே தான் கிடக்கு. எஸ்சி உமனில் பார்த்தீங்கன்னா 7க்கு 2 பேர் கலந்துருக்காங்க, 5 இது அப்படியே தான் கிடக்கு. ஓகேங்களா, எஸ்டி கேண்டிடேட் அது போஸ்டிங் யாருன்னு எடுக்கல. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 219க்கு 69 ஃபுல்லாக இருக்குங்க, இன்னும் 150 போஸ்டிங் கிடக்கு. ஓகேங்களா, இந்து சமய அறநிலைத்துறையில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர், இது வந்து ஃபுல்லாகிடுச்சு, ஏற்கனவே ஃபில் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர், இதுதான் வீடியோ இப்போ நான் ரீசெண்டாக போட்டிருக்கேன், அந்த வீடியோவை போய் பாருங்கள், நான் சொன்னது கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் எதுவுமே ஃபுல்லாகாமல் கிடக்கு, இன்றைக்கி தான் ஃபில் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இன்றைக்கி எடுத்துருக்காங்க 141க்கு 1 எடுத்துருக்காங்க, 140 கிடக்குங்க. அடுத்து ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 37க்கு 37 அப்படியே தான் கிடக்கு. ஸ்பெஷல் கேண்டிடேட்டை விட்டுருங்க, அது அப்படியே தான் கிடக்கும். 59க்கு உமனில் பார்த்தீங்கன்னா 59க்கு 7 ஃபுல்லாக இருக்குங்க, இன்னும் 52 கிடக்கு. ஓகேங்களா, 52 கிடக்கு. உமன் பிஎஸ்டிஎம்மில் 16க்கு 16 அப்படியே தாங்க கிடக்கு. பிசி ஜென்ரல் 121க்கு 121 அப்படியே கிடங்க பாருங்கள். பிசியில் யாருமே எடுக்கலாங்க, ஜென்ரலில் தாங்க இப்போ போஸ்டிங் எடுத்திருக்காங்க. பாருங்கள், இந்த இதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், யாருமே போஸ்டிங் எடுக்கலை, இருக்கிற போஸ்ட்டு அப்படியே தான் இருக்குது. எதுக்கு நான் சொல்லணும், நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஓகேங்களா, எதுவுமே ஃபுல் ஆகலைங்க. நேற்று வந்து 2 எடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாமே இது 928க்கு 4 எடுத்துருந்தாங்க ஏற்கனவே. ஓகேங்களா, இன்றைக்கி 4 பேர் எடுத்திருக்காங்க, 8 பேர் போய் 920 கிடக்கு. நம்ம இன்னைக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், இந்த சம்மந்தமாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள், உங்களுக்கே புரியும் நான் என்ன சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா கடைசி வரையும் நீங்கள் வெயிட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம் தான். ஓகேங்களா, ஓகே. வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இந்த வீடியோ முடிச்ச பிறகு ஒரு லைவ் ப்ரோக்ராம் இருக்குது, அதுலேயும் கலந்துக்கோங்க. நீங்கள் கேட்குறதுக்கெலாம் ஆன்சர் கட்டாயம் கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரி வாரியாக எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அது ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம், அதையும் பாருங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.